வேகமாக கிளம்பிக் கொண்டிருக்கிறார். ஹேஸ்டிங்ஸ் அவரது உதவியாளர் நண்பர் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். செல்லுகிறேன், நீங்களும் தானே கூட வரப்போகிறீர்கள், அதனால் செல்லுகிற இடத்தை அது பற்றிய விவரங்களை ஓரளவுக்கு உங்களிடம் இப்பொழுது கூறுகிறேன். எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எசெக்ஸ் என்ற ஊரில் இருக்கின்ற ஒரு பெரும் பணக்காரனாக காணப்படுகின்ற டிராவர்ஸ் என்பவன் பெரும் தொகைக்கு இன்சூரன்ஸ் செய்தான். அந்த இன்சூரன்ஸ் பணம் நேரடியாக அவரது மனைவிக்கு சென்று விடுமாறு அதில் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார், இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை, இதனுடைய அடிப்படை என்ன நடந்தது என்பதை இன்சூரன்ஸ் அறிய விரும்புகிறது. அது இயற்கையான மரணமாக இருந்தால்தான் இந்த பணத்தை, அவன் பதிவு செய்திருக்கிற பணத்தை கொடுக்க முடியும், இல்லை என்றால் அதனை கொடுக்க முடியாது. அவன் ஏற்கனவே அவ்வளவு பெரிய தொகைக்கு ஈடான இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டியிருக்கிறான், இருந்தால் அவையும் வீணாகி போய்விடும். ஆகவே இதை பற்றி நீங்கள் தெரிந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் என்று இன்சூரன்ஸ் கம்பெனியிடமிருந்து எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அதன்படி நாம் செல்வோம், அது பற்றி விவரங்களை அறிவோம் என்று அவர் சொல்லி, நாம் போகலாமா என்று இருவரும் கிளம்பி போகிறார்கள். ஏதோ ட்ரெயினை பிடித்து இறங்கி அந்த எசெக்ஸ் என்ற இடத்திற்கு, ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து அந்த இடம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம், பரவாயில்லை என்று நடந்தே செல்கிறார்கள். நடந்து செல்கின்ற வழியிலே ஒரு மருத்துவரின் இல்லத்தை காண்கிறார்கள். அந்த மருத்துவர் தான் அந்த ஊரில் இருக்கிற ஒரே மருத்துவர். இந்த டிராவல்ஸ் இறந்த பொழுது அவர் தன் பங்கையும் ஆற்றியிருக்கிறார் என்று அவரை பார்ப்போம் என்று இருவரும் செல்கிறார்கள். அந்த பெர்னார்ட் என்பவர் ஒன்றும் விசாலமான மனதுள்ள மனிதராக தெரியவில்லை. அவருடைய வரவேற்பு ஒன்றும் வரவேற்கத்தக்கதாக இல்லை. நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து வந்திருக்கிறோம், இதுபோல் டிராவல்ஸ் தவறி விட்டாராமே, தற்கொலை செய்து கொண்டு விட்டாராமே, உள்ளூர் மருத்துவராகிய நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன அவருக்கு குடும்ப வைத்தியரா என்பது போன்ற கேள்விகளை கேட்கிறார்கள். அவர் உடனே சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, எனக்கு அந்த மனிதனோடு அவ்வளவு பழக்கம் இல்லை, திடீரென்று செய்தி வந்தது, இதுபோல ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்று வந்தது, நான் சென்றேன், பார்த்தேன், எனக்கு தற்கொலை என்பதிலே தவறு ஏதும் இருப்பது தெரியவில்லை, அதனால் நான் வேறு பரிசோதனைகளில் ஈடுபடவில்லை, இது தற்கொலை என்ற ஒரு சான்றிதழை மட்டும் கொடுத்துவிட்டு நான் வந்துவிட்டேன். அவர் என்ன பணக்காரரா என்று கேட்கிறார் துப்பறிவாளர். ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நிறைய பணம் படைத்தவர் தான், 2 கார் வைத்திருக்கிறார், அவர் இருக்கின்ற அந்த வீடே மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடு, அவர் அவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் தொகைக்கு பிரீமியம் கட்டியிருக்கிறார். ஆக அவருடைய பண விஷயத்தில், அவருடைய வாழ்க்கையின் தரத்தில் ஒன்றும் சந்தேகப்படும்படியாக இல்லை என்று டாக்டர் சொல்லுகிறார். சரி, மற்றும் அவருக்கு என்று இவர்கள் ஆரம்பிக்கிற பொழுது, ஐயா, நான் சொல்ல வேண்டிய செய்திகள் இவ்வளவுதான், சொல்லிவிட்டேன், அப்புறம் என்றவுடன் சரி, அவரது நோக்கத்தை புரிந்து கொண்டு இருவரும் விடைபெற்று செல்கிறார்கள். சென்று அந்த டிராவர்ஸின் வீட்டை சென்று அடைகிறார்கள். அவரது மனைவி தற்பொழுது கைம்பெண்ணாக இருக்கிறாளே, பேரழகி, கொஞ்ச வயது, மிகச்சிறந்த அழகியாக இருந்தாள். அவளை சென்று பார்க்க போகிறார்கள். பணியாளரிடம் சொல்லி அனுப்புகிறார்கள், இதுபோல் இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்பப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், சொல்லுங்கள், பாய்ராட் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சிறிது நேரத்தில் அந்த அம்மையார் வெளியே வருகிறாள்.
அவளை பார்த்தால் இவருக்கு இரக்கம் மேலிடுகிறது. இவ்வளவு இளவயதில் இவ்வளவு அழகான ஒரு பெண் இது போன்ற ஒரு சோதனைக்கு ஆளாகிவிட்டாளே என்று அவர் மனம் வருந்தியவராக அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்த பொழுது, இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், அவர் நேற்றுத்தான் இறந்திருக்கிறார், அதற்குள்ளாகவா என்று கேட்டாள். அவள் உடனே, வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களை மிகவும் தொந்தரவு செய்ய மாட்டேன், மனம் வேதனைப்படும்படியான கேள்விகளை நான் கேட்க மாட்டேன், என் கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், அவரை பற்றிய சில விவரங்களை சொல்லுங்கள். சரி, அவரது பொருளாதார நிலை எப்படி இருந்தது? பொருளாதார நிலை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் திடீரென்று அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், எனக்கு கடன் நிறைய இருக்கிறது, இந்த கடன் சுமையோடு நான் உன்னை விட்டு சென்று விட்டால் வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பப்படுவாய், துயரப்படுவாய் என்று அடிக்கடி பேச ஆரம்பித்தார். மறுபடியும் இன்னொன்றும் கூறினார். அவருக்கு ஏற்கனவே இரத்த குழாய் அடைப்பு இருந்தது, அது நீக்கப்பட்டு சௌரியமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வெகு விரைவிலேயே மறுபடியும் அது நிகழும், நான் சீக்கிரமாகவே இறந்து விடுவேன் என்று அடிக்கடி புலம்ப ஆரம்பித்தார், வருந்த ஆரம்பித்தார். இதற்கு மேல் அவரை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு வேறொன்றும் தெரியவில்லை. அவருக்கு கைத்துப்பாக்கி என்றால் பறவைகளை சுடக்கூடிய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த தோட்டத்து வழியாக நடந்து சென்று கிடைக்கின்ற பறவைகளை சுட்டு வீழ்த்தி வீட்டுக்கு கொண்டு வருவது, அதை சமைத்து உண்பது என்பது போன்ற வழக்கம் அவருக்கு உண்டு. வேறு ஒன்றும் அவரை பற்றி பெரிதாக சொல்லுவதற்கு இல்லை. சரி, நான் உங்களிடம் இன்னும் சில கேள்விகளை நான் கேட்க வேண்டும், நீங்கள் கேள்விகளுக்கு தயாராக இருங்கள், நான் பிறகு கொஞ்ச நேரத்திலே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் புறப்படுகிறார்கள். இருவரும் புறப்பட்டு செல்லுகின்ற வீட்டை கடக்கின்ற சமயத்தில் ஒரு அழகான ஒரு வாலிபன் இவர்களை கிராஸ் செய்து போகிறான். அவனை பார்த்தவுடன் பாய்ராட் அருகில் இருந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு, ஐயா இதோ போகிறாரே, இவர் யார் என்று கேட்கிறார். இது ஏதோ பேர் சொல்லி அழைத்தார்கள், இவர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எங்களது ஓனர், எஜமானர், முதல் நாளே அவர் இங்கே வந்திருந்தார், அந்த முதல் நாள் இரவு அவர் இங்கே தான் தங்கியிருந்தார், பிறகு போய்விட்டார், இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். ஓ, வேறு செய்திகள் அவரை பற்றி வேறு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார். உடனே சரி வாங்க, நாம் இரண்டு பேரும் அவனை பின்தொடர்ந்து செல்வோம், அவனிடமிருந்து ஏதாவது செய்திகள் நமக்கு கிடைத்தாலும் கிடைக்கக்கூடும் என்று போகிறார். அவனது பெயர் கேப்டன் பிராண்ட். போய்கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு பின்னாலே சற்று இடைவெளி விட்டு அவன் எங்கு போகிறான், யாரோடு பேசுகிறான் என்பது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக போகிறார்கள். அப்பொழுதுதான் மாடியிலிருந்து இறந்து போனவருடைய மனைவி, இப்பொழுது கைம்பொண்ணாக இருக்கிறாளே, அவள் கீழே இறங்கி வந்து அவனை பார்க்கிறாள். அவனை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன், நீங்கள் இன்னும் ஊருக்கு செல்லவில்லையா? நீங்கள் ஊருக்கு சென்றிருப்பீர்கள், இப்பொழுது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றல்லவா நான் நினைத்தேன். இல்லை, நான் இங்கு வந்தது எனது உறவினர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டார், அது பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு இங்கே வந்தால், இங்கே இன்னொருமாக உங்கள் கணவரும் அதே போல துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன், நான் உங்களுக்கு சற்று உதவி செய்து விட்டு போகலாமே, இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுமே என்பதற்காக நான் சற்று தங்கினேன், அதனால் எனது கப்பல் பயணத்தை ஒத்தி வைத்து விட்டேன், நான் இப்பொழுது போகவில்லை என்கிறான். சரி என்று சொல்லிவிட்டு அவள் அவனை பார்த்து திகைத்தவளாகத்தான் சென்றாள். அவன் மீது ஒரு மகிழ்ச்சி உள்ளவளாகவோ எதுவும் தெரியவில்லை. இவர் உடனே நேரே சென்று, கேப்டன் பிராண்ட் வாருங்கள், உங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் எதற்கு உங்களை அழைக்கிறேன் என்றால், இன்சூரன்ஸ் கம்பெனியால் அழைக்கப்பட்டு நான் இங்கே உங்களை சந்திக்கிறேன்.
இந்த இன்சூரன்ஸ் பெரிய தொகை, அதை பதிவு செய்துவிட்டு இவர் தவறியிருக்கிறார், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி வருகிறது. கம்பெனி எங்களை விசாரித்து வர சொல்லியிருக்கிறது. அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்பதான் நான் அந்த அம்மையாரிடம் சொன்னதை கேட்டுக்கொண்டு தானே இருந்தீர்கள். நான் தற்செயலாக இங்கே வந்தேன். வந்த இடத்தில் இவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற எண்ணத்தை கேட்டு அவர் புதன்கிழமை இறந்தார். நான் செவ்வாய்க்கிழமை அன்று அவர்கள் வீட்டில் இருந்தேன். அவர்கள் வீட்டில் இரவு உணவு உண்டேன். அப்பொழுதும் அவர்கள் நன்றாக பேசி கொண்டிருந்தார்கள். சரி, நம்ம ஊருக்கு போகலாம் என்று தான் வெளியே வந்தேன். வெளியே வந்தவுடன் தான் எனக்கு செய்தி கிடைத்தது, இன்னொரு துக்கமான செய்தி நடந்துவிட்டது. அதனால் நமது பயணத்தை சற்று தள்ளி வைப்போம் என்று நான் தள்ளி வைத்து கொண்டு இங்கே இருந்தேன். சரி, உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன சொந்தம்? சொந்தம் என்று ஒன்றில்லை. எனது குடும்பத்திற்கு இறந்து போனவர் மிகவும் நெருக்கமானவர். நான் கூட அவரிடம் அவ்வளவாக பழகியதில்லை. ஏதோ ஒரு இரக்க உணர்வு, அந்த அம்மையார் தனியாக இருக்கிறாளே என்று, அதற்காக சற்று உதவி செய்யலாம் என்று நான் இருந்தேன். நான் உங்களிடம் மேலும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தங்கியிருக்கின்ற அந்த விடுதிக்கு செல்லுங்கள். நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே வந்து விடுகிறோம். உங்கள் கேள்விகளை குறித்து கொண்டு அதிலிருந்து என்ன நமக்கு விடை கிடைக்கிறது என்பதையெல்லாம் வைத்து நான் சில முடிவுகளுக்கு வர வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன கேள்வி கேட்கப் போகிறார் இவர் என்று நினைத்து கொண்டே கேப்டன் பிராண்ட் சென்று விட்டார். அவர் பிறகு சொல்லுகிறார், பாய்ராட் முதல் நாள் சாப்பிட்டிருக்கிறார், அதான் டின்னர். இறந்த மனிதன் அப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருந்தான், அவன் சிந்தனை எதில் இருந்தது என்பது போன்றவற்றையும் நாம் அவனிடமிருந்து கேட்டு தெரிய வேண்டும். இந்த தற்கொலைக்கும் இவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா? இவரையும் அறியாமல் ஏதேனும் செய்தி நமக்கு கொடுக்க முடியுமா? இது போன்றவற்றைத்தான் நான் அவரிடமிருந்து அறிந்து கொள்ள விழைகிறேன். இவரிடமிருந்து ஏதேனும் உண்மைகளை வரவழைக்க முடியுமா? இவருக்கும் அந்த தற்கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமா என்பது போன்ற சில செய்திகளை அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி கேப்டன் பிராண்டை அனுப்பிவிட்டார். சிறிது நேரம் கழித்து இவர்கள் இருவரும் பிராண்டை சந்திக்கிறார்கள். கேப்டன் பிராண்ட், எனக்கு மனோரீதியான சில கேள்விகளை கேட்பேன். அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற பதிலிலிருந்து என்ன இங்கே நிகழ்ந்திருக்கும், உங்களுக்கும் உங்களை அறியாமல் ஏதேனும் செய்திகளை வைத்திருக்கிறீர்களா, உங்களிடம் இருக்கிறதா என்பவற்றை அறிந்து கொள்வதற்காகவே நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். சரிங்க, கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்கள். நான் கேட்கப் போவது ஒரே வார்த்தையில் ஒரு சொல்லுவேன். அதற்கு தொடர்புடைய அடுத்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய சிக்கலான கேள்விகளோ மர்மங்களோ இல்லை. இதில் கேளுங்கள், ஒன்றும் இல்லை, நான் பதில் சொல்லுகிறேன். ஆமாம், திடீரென்று ஞாபகம் வருகிறது, இரவு அவரோடு சேர்ந்து நீங்கள் உணவருந்தினீர்களே, அப்பொழுது அவர் என்ன பேசினார்? அப்படி ஒன்றும் சிறப்பாக எதுவும் பேசவில்லை. நான் வாழ்கின்ற ஆப்பிரிக்காவை பற்றி கேட்டார், அந்த நகரத்தை பற்றி கேட்டார், அங்கு இருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி கேட்டார். அவ்வளவுதான், வேறொன்றும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக வேறொன்றும் அவர் என்னிடம் கேட்கவில்லை. சரி, இப்பொழுது நான் என்னுடைய கேள்வியை ஆரம்பிக்கிறேன். இரவு, பகல் என்று அவன் பதில் சொன்னான். சரி, இப்படியே பறவை சுடும் துப்பாக்கி, ஃபார்ம், துப்பாக்கி சப்தம், தற்கொலை, ஒரு ஊர், ஆப்பிரிக்காவின் ஒரு கிராமம், பயணம், கப்பல், பெர்னார்ட் அவனுடனே ஷா, பெர்னார்ட் ஷாவை நினைவூட்டி ஷா என்றான். சரி, டின்னர், செவ்வாய் இரவு அவர்களோடு நான் உண்டது. சரி, இது போதும் எனக்கு, இதை வைத்து சில உண்மைகளை நான் அறிந்து கொள்வேன் என்று கேப்டனை அனுப்பி வைத்து விட்டார்.
அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஹேஸ்டிங்ஸிடம், இவரிடம் நான் பெர்னார்ட் என்று கேட்டேன். இந்த மருத்துவரின் அறிமுகம் இவருக்கு இருந்திருந்தால் பெர்னார்ட் என்பது டாக்டர் என்று சொல்லியிருப்பார். அது இவருக்கு தெரியாது என்பதால் அவர் பெர்னார்ட் ஷா என்றார். சரி, டின்னர் என்றவுடன் அன்று செவ்வாய்க்கிழமை இரவு இறந்தவரோடு அருந்திய உணவு தான் அவருக்கு நினைவு கூறுகிறது, வேறொன்றும் வரவில்லை. ஆக இந்த கொலைக்கும் அல்லது இந்த தற்கொலைக்கும் இவருக்கும் ஏதும் தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை. இவரது எண்ணமெல்லாம் நாம் கப்பலில் செல்ல வேண்டும், ஆப்பிரிக்காவில் தனது ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது போன்றுதான் இருந்ததை தவிர வேறு இந்த தற்கொலை தொடர்பான செய்திகள் ஏதும் அவரிடமிருந்து வரவில்லை. ஏனென்றால் அது அவருக்கு தெரியாது. அதற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்று நான் கண்டுபிடித்தேன் என்று கூறுகிறார். என்று பேசிக்கொண்டு இவர் இருவரும் மாலை நேரம் இரவாகி கொண்டு நல்ல மழை, மின்னல் இப்படியுமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த டிராவல்ஸ் வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவருக்கு உள்ளத்திலே ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அழகான பெண், சந்தேகம். ஆனால் அவள் கன்னங்களில் ரூஜ் என்று சொல்லுவோமே, சிவப்பு நிறத்தில், அது புதிதாக தீட்டப்பட்டிருப்பது போன்றது நமக்கு நன்றாக தெரிந்தது. ஆக தன் அழகு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதில் அவள் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது புரிகிறது. இவ்வளவு துக்கமுள்ள ஒரு பெண் எப்படி இவ்வளவு கவனமாக தனது முக அலங்காரம் செய்து கொண்டிருப்பாள் என்றும் எனக்கு உள்ளுக்குள்ளே தோன்றுகிறது என்று சென்றவராக நேர சந்திக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அம்மா, நான் ஒரு புதிய செய்தியோடு வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு சற்று அதிர்ச்சியை தரலாம். என்ன? நாம் இறந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோமே ஸ்டூல், அவர் இறக்கவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று ஊருக்குள்ளே பார்த்ததாகவும் பேசிக்கொள்கிறார்கள். எது எப்படி? அது எப்படி? நான் என் கண்ணால் பார்த்தேனே. அது ஒன்று. இன்னொன்று, இந்த வீடு, நீங்கள் குடியிருக்கிற இந்த வீடு பேய் நடமாடும் வீடு என்றும் சொல்லுகிறார்கள். சுற்றிலும் காற்று, மழை, மின்னல், இடி, இந்த சூழலில் இது ஒரு பேய் வீடு, இறந்தவர் வந்துவிட்டார் என்ற செய்திகளை கேட்டவுடனே அவள் சற்று மிகவும் குழம்பி போகிறாள், கலங்கி போகிறாள். அப்பொழுது அந்த வீட்டு பணிப்பெண் வேகமாக ஓடி வந்து, அம்மா அம்மா அம்மா, ஐயா வெளியே நிற்கிறார். யார்? நாம் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோமே, அவர் வெளியே தான் இருக்கிறார். அப்படியா? எப்படி? பைலட் எழுந்து ஓடி போயிருக்கிறார். அவர் கட்டில் நிற்கவில்லை. நான் பார்த்தேன் என்கிறார். சரி. அப்பொழுது கதவை தட்டுகிற சப்தம். இறந்து போனவர் எப்படி கதவை தட்டுவாரோ அதே போன்ற ஒலி டக் 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 என்று ஒலி கேட்கிறது. இது என்ன? ஆமாம் ஆமாம், அவர் கதவை தட்டுவது போலத்தான் இருக்கிறார் என்கிறார் அந்த பெண்ணும். இது எப்படி நிகழும்? விளக்கு திடீரென்று விளக்கு அணைகிறது. விளக்கு அணைந்த ஒரு பெரிய அதிர்ச்சியில் அவள் கீழே விழுகிறாள். கீழே விழுந்தவள் விளக்கு வந்தவுடன் எடுத்து பார்த்தார். அவள் கையெல்லாம் ரத்தம், கை முழுக்க ரத்தம். என் கைகளில் ரத்தம், என் கைகளில் ரத்தம், என் கைகளில் ரத்தம் என்று கதறுகிறாள். அப்புறம், அம்மா, அவர் அங்கே நிற்கிறார், மறுபடியும் நான் பார்த்தேன், அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறாள் பணிப்பெண். பேய் வீடு என்று சொன்னார்களே, அது பேயாக இருக்குமோ? பேய் என்று அவள், பேய் என்றாலே அவளுக்கு இயற்கையில் எல்லாருக்குமே தானே பயம். இல்லை இல்லை இல்லை, அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு. என்ன அவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறீர்கள்? உயிரோடு? நான் தான் அவளை கொன்றேன். நீங்கள் அவரை கொன்றீர்களா? ஆம் ஆம். சற்று விளக்கமாக சொல்லுங்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த நடந்த சம்பவம், ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி பேசிக்கொண்டே வந்தோம். அதை அவரிடம் சொன்னேன், இதை நான் நம்பவில்லை. இது எப்படி அவரே தன்னை சுட்டுக்கொள்ள முடியும் அந்த ஒரு துப்பாக்கியால் என்றவுடன், இது என்ன என்று தபால் என்று கீழே படுத்து துப்பாக்கி கட்டை விரலில் ஒன்று பிரித்து கொண்டு வாயிலை வைத்துக்கொண்டு, இதோ பார், இந்த சூழ்நிலையில் ஏன் சாக முடியாது? சுட்டால் செத்து விடுவார்கள்.
நிஜமாகவா? இதில் சுட்டால் செத்து விடுவார்களா? அப்படியா அப்படியா என்று அவள் சொல்லிக்கொண்டே, அப்படியானால் இந்த துப்பாக்கி விசையை அழுத்தலாமா? அழுத்தேன் அழுத்தேன், சாகரேனா பார்க்கலாமே என்று அவர் நகைச்சுவை எடுத்துக்கொண்டு, அழுத்து, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அழுத்து பார்க்கலாம், உனக்கும் கொலை இப்படித்தான் நடந்தது என்பது நிரூபணமாகிவிடும் அல்லவா, வா செய் 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 செய், சுட்டு விடுவேன், அழுத்தி விடுவேன், சுட்டு விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவள் சுட்டே விட்டாள். அழுத்தி விட்டால் அந்த விசையை துப்பாக்கி கொண்டு படார் என்று வெடித்து அவர் தலைக்கு சென்று மறைந்தது. ஆக கொலை எவ்வாறு நடந்தது என்று பார்த்தால், அவளுக்கு பணப்பிரச்சனை வரக்கூடாது, நிறைய பணம் வேண்டும், வாழ்ந்தவரும் சற்று வயோதிகர், அவரோடு வாழ்க்கையிலே நமக்கு இப்பொழுது சுவாரஸ்யமில்லை. அதனால் அவளே சொல்லி பெருந்தொகைக்கு இன்சூரன்ஸ் செய்யுங்கள், அது நல்லது, நமக்கு நல்லது என்று திரும்ப திரும்ப சொல்லி இன்சூரன்ஸ் செய்ய வைத்துவிட்டு, செய்த பிறகு பணம் வந்துவிடும் என்ற சூழ்நிலையில் அவளே அவரை சுட்டு கொன்றுவிட்டாள் என்பது கதையாயிற்று. அவள் இந்த சம்பவத்தை விளக்கி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் உள்ளே நுழைகிறார். அவரை கண்டவுடன் பாய்ராட் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவர்தான் நண்பர், நடிகர், அவர்தான் இவரை போல தோற்றமடைந்து தொப்பை அணிந்து இறந்தவரை போல நின்று இந்த அம்மையாரை பயமுறுத்தியவர். வெளியில் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார். அவர்தான் கதவை ஓசை எழுப்பி, அவர் ஓசை எழுப்பியது போல அவர் வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியவர். ஆக வெளியில் இன்ஸ்பெக்டர், உள்ளே இறந்தவர் போன்ற தோற்றமுடைய ஒருவர். இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் இந்த உண்மையை கண்டறிய முடிந்தது என்று பாய்ராட் விளக்குகிறார். ஆக இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய பிரச்சனையை பாய்ராட் தீர்த்து வைத்தார். ஒரு பெண், பார்ப்பதற்கு பரிதாபமாகவும் ஆனால் மிகவும் இளமையோடும் இருந்த ஒரு பெண், பணத்திற்காக தன் கணவரையே சுட்டு கொன்றாள் என்பதையும் விளக்க முடிந்து, அதை விளக்கிவிட்டு இன்சூரன்ஸாருக்கு அந்த செய்தியை சொல்லிவிட்டு தன் கடமையை முடித்தார்.